Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபில்டர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோ பாஸ் ஃபில்டர், அதாவது ப்ரோட்டோடைப் லோ பாஸ் ஃபில்டருடைய டிசைன் அண்ட் அதனுடைய கம்ப்ளீட் பராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஹை பாஸ் ஃபில்டர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ ஹை பாஸ் ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டி செக்ஷனில் எப்படி இருக்கும், பை செக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு சீரீஸ் ஆர்மில் நமக்கு கெப்பாசிட்டர் இருக்கும் அண்ட் ஷண்ட் ஆர்மில் வந்து இண்டக்டர் இருக்கும் டி செக்ஷனில். அண்ட் அதே மாதிரி பை செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு சீரீஸ் ஆர்மில் கெப்பாசிட்டர் அண்ட் ஷண்டில் வந்து இந்த மாதிரி பை செக்ஷனில் வித் வேல்யூ ஆஃப் 2L நமக்கு இண்டக்டருடைய வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டிசைன் பண்ணும்போது நம்ம எல்என்சி கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா 2L இல்லை வெறும் சியா இல்லை 2Cயா எல்லா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் டி செக்ஷன் பை செக்ஷன் ரெஸ்பெக்டிவாக நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனுடைய டிசைன் இம்பிடன்ஸான R0 வேல்யூவை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டோட்டல் சீரீஸ் ஆர்ம் இம்பிடன்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ சீரீஸ் ஆர்மில் நமக்கு இங்கே கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஸோ Z1 இஸ் ஈக்குவல் டு -J டிவைடட் பை ஒமேகா சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷண்ட்டில் நமக்கு இண்டக்டர் இருக்குது. இண்டக்டருடைய வேல்யூ வந்து J ஒமேகா எல்லாம் நமக்கு Z2ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம R0 கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு Z1 Z2 கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ Z1 Z2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Z1 வேல்யூ -J டிவைடட் பை ஒமேகா சி, Z2 வேல்யூ J ஒமேகா எல். ஸோ இதில் ஒமேகா கேன்சல் ஆயிரும். J இன்ட்டு J -1, ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் L டிவைடட் பை C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த L and C வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக இருக்குது அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் கே செக்ஷன் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ R0² இஸ் ஈக்குவல் டு Z1 Z2 அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் டிசைன் இம்பிடன்ஸ் R0 வேல்யூவை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ R0² இஸ் ஈக்குவல் டு Z1 Z2. Z1 Z2 வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு L டிவைடட் பை C. ஸோ இதிலிருந்து R0 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L டிவைடட் பை C. ஸோ இதுதான் நமக்கு தேவையான டிசைன் இம்பிடன்ஸ் R0 வேல்யூ ஃபார் ஹை பாஸ் ஃபில்டர். நெக்ஸ்ட் செகண்ட் பேராமீட்டர் ரியாக்டன்ஸ் கர்வ்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரியாக்டன்ஸ் கர்வ்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான பேராமீட்டர், அதாவது x1/4 + x2ஓட வேல்யூ வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு சீரீஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் அண்ட் ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸான Z1 Z2ல இருந்து x1 x2 வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ Z1 இஸ் ஈக்குவல் டு -J டிவைடட் பை ஒமேகா சி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருந்தது சீரீஸ் ஆர்மில். ஸோ இதில் x1 வேல்யூ என்ன அப்படின்னா J தவிர மிச்சம் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம x அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு -J பை ஒமேகா சி, இதுதான் வந்து ரியாக்டன்ஸ் உடைய வேல்யூ. அண்ட் அதே மாதிரி Z2 இஸ் ஈக்குவல் டு J ஒமேகா எல், இதில் J தவிர மிச்சம் இருக்கிற வேல்யூவான ஒமேகா எல் தான் ரியாக்டன்ஸ் x2ஓட வேல்யூ. ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம x1/4 + x2 வந்து கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா இதில் தான் நம்மளோட ரியாக்டன்ஸ் கர்வ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ x1/4 அப்படிங்கும்போது x1 வேல்யூ என்ன -1 ஒமேகா சி அண்ட் டிவைடட் பை 4 இருக்குது. ஸோ 4 ஒமேகா சி கிடைக்கும். ப்ளஸ் x2 வேல்யூ இங்கே நமக்கு ஒமேகா எல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஒமேகா எல் -1/4 ஒமேகா சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்போ ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் வந்து கிடைக்கும். அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரியாக்டன்ஸ் அண்ட் இந்த ஆக்சஸில் நம்ம ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் x1 வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருந்தது -1 ஒமேகா சி அப்படின்னு கிடைச்சிருந்தது. ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவில் தான் இந்த மாதிரி ஸ்லோப் வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பாசிட்டிவில் கிடைச்சிருக்கும் ஒமேகா எல் அப்படின்னு. ஸோ அதனுடைய ஸ்லோப் வந்து இந்த மாதிரி வேரி ஆகுது. இப்போ இந்த வேல்யூ x1 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த x2ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ். ஸோ
நமக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ஸ்லோப் வந்து இந்த பாயிண்டில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரைக்கும் ரீச் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா பாசிட்டிவ் வேல்யூவாக இப்படி வந்து கன்வே ஆகுது. ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வருதோ இந்த பாயிண்டான பியை தான் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்வ்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பாஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் சைடில் இருக்கும். அதாவது பாயிண்ட் பி வரைக்கும் நமக்கு ஒரே சைடில் தான் இருக்குது. இந்த பாயிண்ட் வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா x1 வேல்யூவும் இங்கே தான் இருக்குது. நமக்கு x1/4 + x2வும் இதே இடத்துல தான் இருக்குது. அண்ட் x2 வேல்யூவும் இதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் பிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா x1 இங்கே இருக்குது, x2 வந்து இங்கே இருக்குது. அதாவது ஆப்போசிட் சைட்ஸில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு வந்து ஸ்டாப் பேண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பாஸ் பேண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஒரே சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் பேண்டை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாயிண்ட் பியில் வந்து நமக்கு என்ன ஃப்ரீக்வென்சி கிடைக்குதோ அதுதான் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்டில் தான் x1/4 + x2 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து இட் கிராசஸ் த ஃப்ரீக்வென்சி ஆக்சிஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் பியில் தான் இந்த பர்டிகுலர் பேராமீட்டர் வந்து நமக்கு இந்த ஒமேகா ஆக்சிஸை வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷனில் ஒமேகா சி எல் மைனஸ், அதாவது ஒமேகாக்கு பதிலாக ஒமேகா சி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, -1/4 ஒமேகா சி இன்டூ சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா சி இன்டூ எல் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஒமேகா சி இன்டூ சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ஒமேகா சி ஸ்கொயர் வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்டூ எல்சி. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி ஒமேகா சியோட வேல்யூ தான், which is equal to 1/2 into square root of LC. ஏன்னா நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வென்சியில் இருக்குது. ஸோ நார்மலைஸ்டு வேல்யூ நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா எஃப்சி, அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு 2π f is equal to omega அப்படின்ற ரிலேஷனை யூஸ் பண்ணும்போது எஃப்சி வேல்யூவையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், which is equal to 1/4π into root of LC அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒமேகா சி ஆர் எஃப்சி இந்த வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி நார்மலைஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆங்குலர் ஃப்ரீக்வென்சியாக இருந்தாலும் சரி கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நமக்கு கொஸ்டினில் ஒமேகா சி கேட்குறாங்களா எஃப்சி கேட்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒமேகா சி நமக்கு ரேடியன்ஸில் இருக்கும், எஃப்சி வந்து நமக்கு ஹர்ட்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் 1/2 into root of LC, ஆனால் இங்கே நமக்கு 1/4π into root of LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒமேகா சிக்கு அப்புறமா இருக்கிற எல்லா ஃப்ரீக்வென்சிஸும் நமக்கு வந்து பாஸ் ஆகும். அண்ட் ஒமேகா சிக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரீக்வென்சிஸ், அதாவது 0லேருந்து ஒமேகா சி வரைக்கும் இருக்கிற எல்லா ஃப்ரீக்வென்சிஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டென்வேட் ஆகும். ஸோ இதில் தான் நமக்கு ஹை பாஸ் ஃபில்டருடைய ஆப்ரேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இப்போது வேரியேஷன் ஆஃப் ZOT அண்ட் ZOπ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வென்சியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ZOTயோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z1² + Z1 Z2. ஸோ இதில் Z1 Z2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1/4 ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஏன்னா நமக்கு இங்கே Z1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அண்ட் 4 இருக்கிறதுனால இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். Z1 Z2ஓட வேல்யூவை நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருப்போம், L/C அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு L வேல்யூ நம்ம காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/C இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1/4 ஒமேகா ஸ்கொயர் LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த டேர்மில் நமக்கு L இல்லை. ஸோ இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரூட் ஆஃப் L/C வேல்யூவை நம்ம R0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம டிசைன் இம்பிடன்ஸ் வேல்யூவை கேல்குலேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ரிமைனிங் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1/4 ஒமேகா ஸ்கொயர் L இன்டூ C அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியான ஒமேகா சியோட வேல்யூ என்ன 1 டிவைடட் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் எல்சி. ஸோ இதிலிருந்து ZOTயோட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு R0 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒமேகா சி ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகாக்கு பதிலாக 2πf ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ R0 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் FC divided by F the whole square அப்படின்னு நமக்கு equation for ZOT கிடைச்சிருச்சு. இப்போ next ZOPயை calculate பண்ணுறதுக்கு நம்ம ZOT and ZOPக்கான ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், which is ZOP is equal to Z1 Z2 divided by ZOT. ஸோ Z1 Z2ஓட வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தோம், R0 ஸ்கொயர் டிவைடட் பை ZOTயோட வேல்யூவை நம்ம இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ R0 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் FC டிவைடட் பை F தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் இது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், R0 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus FC divided by F the whole square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ZOT and ZOPக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கெட்சாக ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கர்வ் வந்து ZOPக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அண்ட் ZOTக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து 0லேருந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரீச் பண்ணும்போது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை பாஸ் ஃபில்டரில் இது எல்லாமே வந்து அட்டென்வேட் ஆயிரும். எஃப்சிக்கு அப்புறமா இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே தான் நமக்கு பாஸ் பேண்டில் வந்து இருக்கும் ஹை பாஸ் ஃபில்டரில். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது எஃப்சியிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ரீச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிற கண்டிஷனில் நம்ம எடுத்திருக்கோம், அதாவது பாஸ் பேண்ட் கண்டிஷனில். இந்த கண்டிஷனில் ZOTயோட வேல்யூ வந்து நமக்கு 0லேருந்து R0க்கு இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ZOP எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டியில் இருந்து R0க்கு ரீச் ஆகுது. ஸோ இதுதான் வேரியேஷன் ஆஃப் ZOT அண்ட் ZOP வித் ரெஸ்பெக்ட் டு த வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த வேரியேஷனுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்டென்வேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேரியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். அதை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் அட்டென்வேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா வித் ஃப்ரீக்வன்சியை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் sin h gamma of 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z1 by 4Z2 அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் Z1 வேல்யூ என்ன, Z2 வேல்யூ என்ன, இதே ப்ரொசீஜர் தான் நம்ம லோ பாஸ் ஃபில்டருக்குமே ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் Z1 Z2 வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். லெஃப்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காமாக்கு பதிலாக காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சைன் ஆஃப் A + B ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு அட்டென்வேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி கூட எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். Z1 வேல்யூ மைனஸ் ஜே பை ஒமேகா சி அண்ட் Z2 வேல்யூ வந்து ஜே ஒமேகா எல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ sin h of gamma by 2 is equal to Z1 Z2க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஜே பை ஒமேகா சி இன்ட்டு 4 இன்ட்டு ஜே ஒமேகா எல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 டிவைடட் பை 4 ஒமேகா ஸ்கொயர் எல் சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபர்தராக எழுதலாம் அப்படின்னா ஜே இன்ட்டு 1 பை ஒமேகா இன்ட்டு 2 ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ sin h ஆஃப் gamma by 2 கூட எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஒரு ஹை பாஸ் ஃபில்டருக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன வேல்யூ கிடச்சிருந்தது அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி இன்ட்டு 2 அப்படின்னு கிடச்சிருந்தது. ஸோ sin h ஆஃப் gamma by 2 இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா சி பை ஒமேகா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ண ஸ்டெப்பில் இருந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு எஃப்சி டிவைடட் பை எஃப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரைட் ஹாஃப் நமக்கு இப்போ வேல்யூ கிடச்சிருச்சு. லெஃப்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா gamma இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ sin h ஆஃப் A + B ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா sin A cos B ப்ளஸ் cos A sin B அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அந்த ஃபார்மேட்டில் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபைடாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம லோ பாஸ் ஃபில்டர் டிசைன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிரைவ் பண்ணியிருப்போம். இங்கே நான் ஃபைனலாக இருக்கிற ரிசல்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன்.
ஸோ which is equal to j into square root of fc divided by f வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ் பேண்டில் நமக்கு எந்த விதமான அட்டென்வேஷனுமே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் பேண்டில் இந்த ஆல்ஃபா வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டாப் பேண்டில் பீட்டா வேல்யூ என்ன இருக்குது பை அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனால் காஸ் பீட்டா பை 2ஓட வேல்யூ பீட்டாக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு சைன் பை பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 1. ஸோ இந்த கண்டிஷன்ஸையும் எடுத்து நம்ம இதுலேயே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா cos h of alpha by 2 இந்த டேர்ம் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த டேர்ம் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுமே நமக்கு 0 ஆகிடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம j into fc by fக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு தேவையான அட்டென்வேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் which is 2 cos h inverse of fc divided by f. And with respect to frequency நம்ம இந்த பர்டிகுலர் ஆல்ஃபா வேல்யூவை பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு it decreases from infinity to the cutoff frequency of fc. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிடக்ஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சியை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் பேண்டில் பீட்டா வேல்யூ நமக்கு பை அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்டாவை பாஸ் பேண்ட் இடத்துல வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். பாஸ் பேண்டில் நமக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் அகெயின் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் தான் நமக்கு பீட்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ ஜே சைன் பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஜே எஃப்சி பை எஃப் அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து பீட்டா வேல்யூ வந்து 2 sin inverse of fc divided by f அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சியை பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்சியிலிருந்து இன்ஃபினிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் பீட்டா அண்ட் ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. இப்போ லாஸ்ட் பராமீட்டரான டிசைன் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ டிசைன் ஈக்குவேஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்குவோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் ஆஃப் எல்என்சியை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு டிசைன் இம்பிடன்ஸ் R0 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல்சி அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுடைய ஈக்குவேஷனை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை அகெயின் லோ பாஸ் ஃபில்டரில் பார்த்த மாதிரியே தான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ R0 டிவைடட் பை எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி டிவைடட் by 4 pi into root of LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை சி அப்படின்னு இருக்குது. இங்கே 1 டிவைடட் பையில் இருக்கிறதுனால இதை நம்ம நியூமரேட்டருக்கு எடுக்கும்போது சி வந்து கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் வேல்யூ நமக்கு எல் வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ரூட் எல் இன்ட்டு ரூட் எல் நமக்கு எல் அப்படின்னு கிடைக்கும் அண்ட் ரிமைனிங் R0 வேல்யூ அண்ட் இங்கே நமக்கு எஃப்சி அகெயின் இருக்குது. ஸோ R0 டிவைடட் பை 4 பை எஃப்சியோட வேல்யூவாக நமக்கு எல் வேல்யூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா R0 இன்ட்டு எஃப்சி இஸ் ஈக்குவல் டு root of L by C into 1 divided by 4 pi into root of LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு L வேல்யூ வந்து இங்கே கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் root C into root C just C which is equal to 1 divided by 4 pi FC into R0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான டிசைன் ஈக்குவேஷன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் ஹை பாஸ் ஃபில்டருடைய கம்ப்ளீட் டிசைன். இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ரோட்டோடைப் ஹை பாஸ் ஃபில்டர் செக்ஷனுடைய சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். First question, a constant KT section high pass filter has cutoff frequency is equal to 10 kHz, design impedance is 600 ohms. Determine the value of L. So low pass filter la paatha madri da high pass filter layum onnu namakku FC and R0 value கொடுத்துட்டு values of L and C வந்து கேட்கலாம். இல்லனா L and C values கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு cutoff frequency or design impedance ஏதாவது ஒன்று வந்து கேட்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் L வேல்யூவை எப்படி calculate பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. FC is equal to 10 kHz அதாவது 10 into 10 power 3 and next design impedance value R0 which is equal to 600 ohms கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ நம்ம calculate பண்ணணும் L ஓட ஈக்குவேஷன் நம்ம இப்போ தான் derive பண்ணோம் which is equal to R0 divided by 4 pi into FC. So R0 வேல்யூ என்ன 600 divided by 4 pi into FC ஓட வேல்யூ
10 into 10 power 3. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.77 into 10 power minus 3 அப்படின்னு கிடைக்கும், which is nothing but 4.77 மில்லி. எல்லோட வேல்யூ அதாவது இண்டக்டர் அப்படிங்கிறதுனால ஹென்ரியில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் டிசைன் அ கான்ஸ்டன்ட் கேடி செக்ஷன் ஹைபாஸ் ஃபில்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹைபாஸ் ஃபில்டருடைய டிசைன் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது எல் வேல்யூ எப்படி இருக்கணும், சி வேல்யூ எப்படி இருக்கணும், சீரீஸ் அண்ட் ஷண்ட் ஆம்ல அப்படின்றத. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல் அண்ட் சியை நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு 2L இல்லை 2Cயா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக லோ பாஸ் ஃபில்டரில் பார்த்தா அதே ரிப்பிட்டேஷன் தான் நமக்கு இங்கே இருக்கும். பட் ஜஸ்ட் நமக்கு எல் அண்ட் சி வேல்யூஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு.